ஆட்டமெல்லாம் அடிக்க போச்சு. ரொம்ப ஆடாத எங்கிட்ட காலாலையும் கரத்தாலையும் சிரத்தாலையும் உதைப்பட்டு பல்லப்பட்டு போன 6 மூன்று தரம் முடிந்த கிருஷ்ணா உன்னை எண்ணெய் வெல்ல உன்னதாக எட்டானே. அப்படியா? உறவின்றி எண்ணெய் வெல்ல உண்மையின் விரும்பியும் தூரம் நிற்கட்டும். 13 பேர்களுக்கும் வல்லபீமன் வல்லபீமன் என்று சொல்லதான் கேட்டேன். இவன் திறமைய பார்க்கல. ஆனா இவன் ஒருவனா எனக்கு சரியிட்டவனாகிறான். நீங்க 2 பேரும் காலை ஓடிவா இப்போது பார்த்தால் சராசராகப்பட்டவன் இப்போது அதர்மத்தை அதாவது சரதவிக்கு பலியிட்டது உண்டானால் அந்த 56 தேசத்தரசரை பலியிட்டது உண்டானால் இங்கே மாண்டு மடிந்து விடுவார்கள். நமக்கு தெரிய கிடைக்காது. அதனால அதற்கு முன்பதாகவே அந்த நிகும்பலேகத்தை கெடுத்து அவனை அழைத்து விட்டு பார்ப்போம். ஓஹோ அந்த துணிந்தால் பீமனா மாறுவதல் தம்பியே இந்த பூமியை அதனுடைய உமையவளது நீங்க தாண்டி வந்திருக்கிற நீ மீண்டு போக மாட்டேன். அந்த கொல்ல வந்த எவ்வளவு உனக்கு நான் ஏமனா வந்திருக்கிறேன். ஏமன்? ஆமா. இந்த மாவீரன் சராசந்தனுக்கு ஏமன். உனக்கு ஏமன். உன்னை கண்டா எப்படி தெரியுமா? என்னுடைய திரேகங்களை விட்டுங்களா? ஓய்
ஏ சராசந்தா இவனை பார்த்தால் முடியாது கீழே வாடா சராசந்தா கீழே வாடா ஓய் எங்க சராசந்தனை கொண்டு குவித்து விட்டு வந்துட்டாயா? சராசந்தனை ஒரே ஓட்டு கிழித்து போட்டு மாமா. பயப்படாதே, அஞ்சாதே. தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு ராஜசேகர் நடத்த வேண்டும். வாங்க போலாம், போகலாம், புறப்படு போலாம். ஓம் சரதேவி, ஓம் சரதேவி, ஓம் சரதேவி. என்ன செய்தாய்? கிழித்து அந்திரமாக தூக்கி வீசினேன். என்னை கிழித்து இருப்பளவாக கிழித்து போட்டு என் கரத்தை போர், என் சிரத்தை போர், என் உடலை போர், என் வல்லமையை பார்த்தாயடா. மாமா வருவேன் இப்போ கிழிச்ச உருவம் கூடி ஒன்றாக வந்துட்டேன். அவ கிழித்த உருவம் கூடி எங்க அம்மா சரதேவி இரண்டு தாய் வயிற்றில இருப்பிடமாக பிறந்தவன். ஓருடலாக்கி இந்த சரதேவி பேரை வச்சுவேன். தீபா ஏடா ஏ வண்டி சோறு மாமா, 7 வண்டி சோறு சாப்பிடதான் தெரியும் உனக்கு. சண்டைன்றது தெரியாது. சண்டைன்றது ஐயோ மாமா. மைத்துனா மாமா பரந்தாமா, ஏன் பிரமுது கட்டி ஓடி வந்து விட்டாய்? மாமா மைத்துனா, அந்த சராசந்தனாகப்பட்டவன் எப்படி வருகிறான் தெரியுமா? அவர் கிழித்த உருவம் கூடி அவன் கிளம்பு வந்து இருந்த மாமா பரந்தாமா. யாரு நினைக்கிற? என்னுடைய காக்கக்கூடிய மாமா நினைக்கிறேன். அவன் வந்து காப்பாத்துவான். கண்டிப்பா அவன் வந்து காப்பாத்துவான். கண்டிப்பா. அவன் மான அபிமானம் உனக்கு தெரியுமாடா? அபிமா ஏ வண்டி சோத்து புண்டராமா மாமா அடிச்சன்னு வச்சுக்க. அவன் என்ன தெரியுமா? அவன் எப்படி யாரும் ஹரிஹரி ஹரி என்று அவனை நினைத்தாலும்
மூன்று வருஷம் 18 முறை அடிபட்டு உதைபட்டு பங்கப்பட்டு போனவன் உண்மைதான். டேய் டேய் சரசந்தா அடக்குன வாயே பீமா பரந்தாமா இப்படிப்பட்ட இடுமணி பக்காசுரன் மணிமாலன் இப்படி சொல்லக்கூடிய அவர்களை அழித்து விட்டு இந்த சாதாரண சராசந்தனை அழிப்பதற்கு அவங்களால முடியல. எத்தனை பலமுறை கிழித்து எறிந்தாலும் அந்திரமாக வீசி எறிகிறேன். ஒன்றாக சேர்ந்து அந்த ஏமனாகப்பட்டவன் எப்படி வருகிறானோ எரமக்கடா மீதில் ஏறி எப்படி வருவானோ அப்படி இந்த சராசந்தன் மோதி மோதி அடிக்கிறான் மாமா. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் போதும் எனக்கு மாமா. ஏன் தெரியுமா பலமுறை கிழித்து எறிந்தாலும் ஒன்றாக சேர்ந்து ஏமன் போல மோதி வருகிறான். என்னால முடியாது மாமா. அவன் எப்படி பிறந்தவன் தெரியுமா? எப்படி? அவங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. கற்பனி பொற்பனி என்று. தாய் 2 தகப்பன் ஒன்று. மகத நாட்டு மன்னனுக்கு சில காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது. வெகு நாட்களாக குழந்தை கிடையாது. ஆமா. அப்போது தவங்களை செய்து சண்டை கவசிக முனிவராகப்பட்டவர் மாம்பழத்தை கொடுத்தார். அந்த மாம்பழத்தை கொடுத்த உடனே அந்த மாம்பழத்தை முழுமையாக ஒருத்தி சாப்பிட்டு இருந்தால் முழுமையா குழந்தை பிறந்திருக்கும். இந்த மகத நாட்டு மன்னனுக்கு 2 மனைவிகள் கற்பனை பொற்பனி 2. அந்த மாம்பழத்தை இருப்புவாய் பிளந்து அவருடைய மனைவிக்கு கொடுத்தார். கொடுக்கின்ற போது 2 பேரும் கர்ப்பமாயிட்டாங்க. ஓஹோ, 2 தாய்களும். ஆமா. கர்ப்பமான உடனே அப்போது 10 மாதம் சென்ற உடனே குழந்தையை பயன்படுத்தார்கள். பாதி காலு, பாதி உடம்பு, ஒரு கை, ஒரு கண்ணு, பாதி மூக்கு, பாதி வாய், இப்படி பாதியா பிறந்தவன் இந்த சராசந்தன். அந்த கனியை ஆமா எப்படி அறிந்து சொன்னார்? இருப்பிளவாக பிறந்ததனால் ஆமா 2 குழந்தை பிறந்து விட்டது. இந்த கனியை புசிக்க வேண்டும், ஒருத்தியே தான் புசிக்கணும். ஒரே மனிதன் ஆமா அந்த ஒரு கனியை சாப்பிட்டது உண்டான குழந்தை பிறக்கும், சுகமா பிறக்கும். இதுல பின்னம் அடைந்தால் ஆமா ஏதாவது பின்னமா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சண்டை கவச முனிவர் கொடுத்தார். அப்போது இவன் 2 மனைவிகள் ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணி அந்த மாம்பழத்தை இருப்பில் வாக்கிலிருந்து கொடுத்து விட்டார். அப்போது பிறக்கின்ற போது சராசந்தன் பாதி உடம்பு, பாதி கை, பாதி ஒரு கால், ஒரு மூக்கு, இப்படி பாதியா பிறந்தவன். அப்போது சரதேவி என்று ஒரு பூதம். அந்த சரதேவிப்பட்டவள் இரவிலை பிணத்தை சாப்பிடுவது பழக்கம். 20 ஆமா விழாவை கொண்டு வருவது அந்த பிணத்தை சாப்பிடுவது பழக்கம். அந்த சரதேவியாகப்பட்டவள். ஆமா. அப்போது பார்த்தால் குழந்தை கத்தியது. அப்போது பார்த்தால் 2 குழந்தை இருந்த குழந்தையை எடுத்து கையிலே ஒன்றா சேர்த்த உடனே உருவமாகப்பட்டது ஒன்றா கூடிவிட்டது. ஓஹோ, இந்த மதுர நாட்டு மன்னராகப்பட்டவன் ஆமா 2 பிளவா பிறந்திருக்கிறது. அப்படி உலகத்தோ நகைப்பார் என்று சொல்லி அந்திரமாக வீசிவிட்டார். கடலிலே வீசிவிட்டார். கடற்கரையில் போய் விழுந்த உடனே அந்த கடற்கரைக்கு வேட்டைக்கு சென்றவள் அந்த குழந்தை எடுத்து கையிலே ஒன்றா சேர்த்த உடனே இந்த சராசந்தனுக்கு உருவமாகப்பட்டது கூடிவிட்டது. அந்த சரதேவி வளர்த்ததனால். ஆமா. சரதேவி வளர்த்து நாளொரு மேனியை பொழுதுவனம் வளர்த்து மகத நாட்டு மன்னனுக்கு ஒப்படைத்தாள். சராசந்தன் என்று பேர் வைத்து. அப்போது அவருக்கு அந்த சராசந்தனுக்கு என்ன வரம் கொடுத்தா தெரியுமா? எப்படி இருந்தாலும் உன் உடலை இறப்பிளவாய் பிளந்தாலும் உனக்கு எமன் வர அந்த உயிர் போகாது. ஆமா. அப்போது அந்த உடலை கிழித்தாலும் இறப்பிளவாய் கிழித்து அழிக்க வேண்டும். தலைப்பு மாத்தி இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் காலு, தலைப்பை மாத்தி போட்டால் மட்டுமே தான் அவன் உயிர் போகும். அப்படி சாபம் பெற்றவன். ஆமா, அப்படி சாபம் பெற்றவன். நீ எத்தனை முறம் கிழித்து அவனை போட்டாலும் அவன் உருவாகப்பட்டது கூடி வருமே தவிர அவன் உயிர் போகாது. எப்படி கிழிக்கணும்? அப்போது நீ சண்டை போடுற ஜாடகம். இது என்னது? இது ஒரு துரும்பு. சராசந்தன். இது சராசந்தன். இந்த சராசந்தன காலை பிடித்து இப்படி கிழித்து இப்படி தலைப்பு மாத்தி போட்டு அவன் காலை முடிச்சு போகுது. யோ உன்ன நான் கேட்க வந்துக்கிறேன் பாரியா. நீ மனுஷராணி. இப்பதான் வந்து காலை பிடிச்சான். நீ மனுஷராணி. அவங்கள என்னால சண்டை போட முடியாதா? இல்ல சாகடிக்க முடியாதா? பாத்தீங்களா வாயே? சண்டை போட முடியாதா? அவங்ககிட்ட அடி உத வாங்கிட்டு வந்து என் காலை பிடிச்சான். எனக்கு தெரியும், அவன் அடிக்க தெரியும். என்னால முடியும். அவங்ககிட்ட நீ சண்டை போட்டியே புறமுது காட்டி எத்தனை 1000 வருஷமாக மறைந்திருந்த உன்னுடைய வலிமை ஏற்படுகிறது. வாயினாலே புரிவது நான் கேட்டேன். அவன் அடிக்க முடியும். போ சரியாகட்டும், புறப்படு.
விட்டது. ஓ என் திறமை ஆ உன்னை கூப்பிட்டேன் உன்னை. ஆகட்டும், நல்லதுப்பா. சரி போட்டோம். இந்த 360 ராஜாக்களை சிரமிட்டோம். சிரமட்டி உங்க நாடு கைப்பாச்சு. ஆமா சரியா? இப்போது தர்மா தர்மா சதாசந்தனை அடித்து மறித்து விட்டு 56 தேசத்து அரசர்களை விடுத்து, அதாவது சிறைவிட்டு விட்டுவிட்டோம். அவங்க தேசத்துக்கு போயிருப்பாங்க. நீ சிம்மாசனத்தில் இருக்கின்ற போது உன்னுடைய தம்பிமார்கள் சொல்லக்கூடிய 4 பேரையும் 4 திக்குக்கு நீ எழுப்ப வேண்டும். அப்படியா? ஆமா, அப்படியே. அர்ஜுனன் தென் திசைக்கு போக வேண்டும், இந்த பீமன் வட திசை போக வேண்டும், நகுலன் கிழக்கு திசை போக வேண்டும், சகாதேவன் மேற்கு திசை போக வேண்டும். ஆமா, சரியா? இப்படி அதாவது வந்து 4 திசை அனுப்பியது உண்டானால் திரவியங்கள் வாங்கி வருவார்கள். உடனே நம்ம ராஜ்யசங்க ஏற்பாடு செய்யலாம். ஆகட்டுமா மாமா. நான் 4 பேர்கள் 4 திக்குன்னு சொல்லும் நேரத்திலே என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய கடோர்கஜன் ஆமா விமானம் என்று சொல்லக்கூடிய விமான புறவி ஏறி எங்க செல்கிறான் பார்த்தாயா? தென்னிலங்கை. தென்னிலங்கை. ஆமா. எதுக்காக? எங்கேயும் இல்லாத பொருட்கள். ஆமா. எங்க தந்தையார் தென்னிலங்கை இருக்குது. எங்க தந்தையார் பாண்டு மகாராஜனுக்கு எங்க மகன் கடோர்கஜன் ஆமா என்ன கொண்டு வர வேண்டும்? பொன்பொருள். பொன்பொருள். அந்த பொன்னாகப்பட்டது மரம். அந்த பொன் பனைமரம் எங்கே? தென்னிலங்கை சென்று அந்த தென்னிலங்கையிலே 7 பொன் மரம். அதான் விபூஷண ஆழ்வார்கிட்ட போய் கேட்டானா இவன். விபூஷண ஆழ்வாரை கேட்ட உடனே உனக்கு என்ன வேணுமோ எடுத்துன்னு போடானா. அங்க வந்து தங்கத்தால் பொன்னால் செய்யப்பட்ட பனைமரங்கள் அந்த ராவனுடைய தெருவிலே வீட்டு பக்கத்துல இருந்து அந்த பனைமரம். இவன் இந்த பக்கம் புடுங்கினா 7 பனைமரம் வந்து இந்த அலையில அடிக்கட்டான், இந்த பக்கம் புடுங்கினா 7 பனைமரம் இந்த அலையில அடிக்கட்டான். தலைமரம் கூட வைக்கல. வேற என்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்த்த உடனே விபூஷணன் சொல்றான், எப்பா நீ எடுத்தது போதும், ஈரேல் அதாவது வந்து 14 பனைமரத்தையும் பொன் பனைமரத்தையும் எடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் விபூஷண ஆழ்வார். அதன் பிரகாரமே கடோர்கஜனாகப்பட்டவன் தென்னிலங்கை சென்று விட்டான். சரியா? 2 பொருட்கள் வந்து விடும். ராஜசேகர வேள்விக்கு நடத்த வேண்டும். ஏற்பாடு செய்யுங்க. ஏமாமா கேளுங்க சார். இந்த பிணவாகப்பட்டது நம்ம இடத்திலே நாம தந்தையாருக்கு இருங்கச்சடங்கு என்று சொல்லக்கூடிய செய்ய போறோம். ராஜசேகர வேள்வி நடத்துறோம். ஆமா. அது அந்த ராஜசேகரத்திலே கலந்து கொண்டு இந்த சராசராகப்பட்டவன் மனித பிறவி இல்ல. ஆமா. வளர்த்தது யாரு? சரதேவி. அந்த சரதேவி. ஆமா, அருள் கொண்டவன். அந்த சரதேவி அருள் பெற்றவன். அந்த சரதேவி பிள்ளைதான் ஆமா சராசந்தன். இந்த சராசந்தன். ஆமா. தாய் பிறந்தாலும் அந்த சரதேவி பட்டவன் அந்த சத்த பிணத்தை சாப்பிடுமா. ஆமா. அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த 2 குழந்தையை ஒன்றாக சேர்த்து வளர்த்ததினால் இந்த சரதேவி தானே தாய். ஆமா. அந்த தாயாகப்பட்டவளை வளர்த்தவன். ஆமா. இந்த சராசந்தன் லேசானவன். போர் முனையில் நின்றால் கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், 7 14 உலகம் ஆதரவா இந்த சராசந்தன். இந்த சராசந்தன் இங்கே மனிதருக்கிறார். இந்த மனிதருக்கு நேரத்திலே நம்ம ராஜசேகர செயல் நடத்தக்கூடாது. இந்த பெணத்தை தூக்கணுமே. தூக்கணும். அது தூக்கணும் சாதாரணம் கிடையாது. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிணத்தினுடைய ஒரு நாட்டு மன்னனாகப்பட்டவன் இங்க சாய்ந்திருக்கிறான். உங்க கையில இருக்கிற காணிக்கை இந்த மடியில போட்டு அவன் காலை தொட்டு இதை கும்பிட்டு போங்க, உங்களுக்கு நல்லது கிடைக்கும். காசு இருந்தா போடுங்க, சும்மா கூட வரலாம், தப்பு இல்லை. கொடுத்தது கூட இல்லையா? வாங்க. இப்போது பார்த்தது உண்டானால் திசை 4ம் சென்று உங்களுடைய தம்பிமாராகப்பட்டவர்களாகப்பட்டவர்கள் திரைகள் வாங்கிவிட்டார்கள். இப்போது பார்த்தால் நிருபத்தை எழுதினாய் 56 தேசத்து அரசர்களும் ஒன்றா சேர்ந்து சுற்றி அமர்ந்தாச்சு. குரு சொல்லக்கூடிய துணாச்சாரி, கிருபாச்சாரி, அஸ்வத்ராமன் இப்படி சொல்லக்கூடிய பெரிய பெரிய பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு பக்கம் அமர்ந்திருக்காங்க. அதோ இருக்கக்கூடிய அஸ்தாபுரத்து வேந்தன் துரைதுரியோதன மன்னன் ஒரு புறம் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் அங்கநாட்டு மன்னன் கர்ணன் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரி கொடுக்கிறாங்க யாருக்கு தெரியுமா? யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று நம்ம கொடுக்கக்கூடியவனுக்கு அந்த வேலையை கர்ணனுக்கு கொடுங்க. யாருக்கு? கர்ணனுக்கு.
இந்த உலகத்திலே மாசற்ற உள்ளம் படைத்தவன் இந்த கடவுள். என்னுடைய தலைமையிலே இந்த ராஜசபை நடக்க போகிறது. அதனால ஐயரை கூப்பிட்டு ஐயர் வந்தது உண்டானால் அனைத்து இந்த ஓமகுண்டல வளர்த்து ராஜசபை வேள்வியை ஏற்பாடு செய்யலாம்.